श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. ஸ்ரீ கோபால விம்சத்தியில் ஏற்கனவே 10 ஸ்லோகங்களை அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கி 11வது ஸ்லோகத்திலேருந்து மீதி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்க்கலாம். 11வது ஸ்லோகம். அனுயாயி மனோக்ய வம்சநாளைஹி அவதுஸ்பர்ஷிதவல்லவி விமோகைஹி அனகஸ்மிதசீதளை அசோ மாம் அனுகம்பாசரித்தம் அம்புஜைரபாங்கைஹி. கண்ணன் புல்லாங்குழலை வாயில் வச்சுட்டு ஊதுறான். அப்போது கடைக்கண்ணால் பார்க்குறான். அவனுடைய கண்கள் கருணை பொழிகின்ற கண்கள் இல்லையா, அப்படியே கருணை வெள்ளம் ஓடுகிறதாம். அந்த கருணை வெள்ளத்தில் பூத்திருக்கக்கூடிய தாமரை மலர்களோ அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருக்கான் கண்ணனுடைய அந்த கண்கள். அந்த கடைக்கண்ணை கண்டு இடைப்பெண்கள்லாம் மதிமயங்கி நிற்கிறார்களா. கண்ணன் குறும்பனாக இருக்கின்றான். அந்த குளிர்ந்த உள்ளத்துடன் கபடமற்ற அவனுடைய புன்சிரிப்பை கொண்டிருக்கவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த கண்ணன் தன்னுடைய கண்களால் என்னை கடாட்சித்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. அதராயிதச்சாரு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே. என்னுடைய அந்திம காலத்தில் கண்ணா நீ இப்படி காட்சி தரணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன கேட்குறான்னு பார்க்கலாம். கண்ணன் தன்னுடைய திரு அதரத்தில் அதர ஆசித சாரு வம்ச நாளாக திரு அதரத்தில் வைக்கப்பட்ட அழகான புல்லாங்குழலை உடையவனாக இருக்கின்றான். மகோட ஆலம்பி மயூர பிஞ்ச மாலாக திருமுடியில் அப்படியே சரிந்து நிற்கக்கூடிய மயில் பீலி மாலைகளை உடையவனாக இருக்கின்றான். ஹரி நீல சிலா விபங்க நீலாக இந்திர நீலமணியை துண்டாக போட்டோம்னா அந்த துண்டிலிருந்து அந்த உடைந்த இடத்துலேருந்து நீல நிற கற்றைகள் வெளியில் வரும் இல்லையா, ஒரு மாதிரி இன்னும் கருநீளமாக இருக்குமே, அந்த நீல நிறமாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட கண்ணனே மம அந்திம பிரயாணே சந்து, என்னுடைய மரண காலத்தில் நீ உன்னுடைய அந்த உருவத்தை என் கண் முன்னே நீ காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அகிலான் அவலோகயாமி காலான் மகிழாதீன புஜாந்தரஸ்ய யூனக அபிலாஷ பதம் ரிஜங்கநானா அபிலாப கிரமதூரம் ஆபிரூபியம். மகிழா அதீன புஜாந்தரஸ்ய, பெரிய பிராட்டி. மகிழான இங்கே பெரிய பிராட்டி திருமகளை சொல்கிறார். திருமகளை தன்னுடைய மார்பிலே கொண்டவனாக இருக்கின்றான். யூனக, ரொம்ப வாலிபனாக அவன் இருக்கின்றான். விருஜ அகங்க நானாம், இடைப்பெண்களுடைய அபிலாஷ பதம், ஆசைக்கு இலக்கானவனாக இருக்கின்றான். அபிலாப கிரம தூரம், வாயால் கூறுவதற்கு முடியாத அதற்கு மேலும் ஆபிரூபியம், அழகை உடையவனாக இருக்கின்றான். அகிலான் காலான் அவலோகயாமி, எல்லா காலங்களிலும் இப்படிப்பட்ட கண்ணனை நான் காண்கின்றேன் என்கிறார். ஹிருதி முக்த சிகண்ட மண்டனோ லிகிதக்கேன மமயேஷ சில்பினா மதனாதுர வல்லவாங்கனா வதனாம்போஜ திவாகரோ யுவா. முக்த சிகண்ட, அழகிய மயில் தொகையை மண்டனக அணிந்துள்ளவனாக இருக்கின்றான். மதன ஆதுர, காதல் நோய் உற்ற வல்லவ அங்கனா, வல்லவனா இடைப்பெண்கள், அந்த இடைப்பெண்களுடைய வதன அம்போஜ, முகம் என்னும் தாமரைக்கு திவாகரனாக, அதாவது சூரியனாக இருக்கின்றான். ஏஷ வா, இந்த வாலிபன் மம கிருதி, என்னுடைய உள்ளத்திலே, கேன சில்பினா, எந்த சிற்பியால் லிகிதக வரையப்பட்டிருக்கின்றான். இந்த இப்படிப்பட்ட கண்ணன் என்னுடைய உள்ளத்திலே எந்த சிற்பியால் வரையப்பட்டிருக்கின்றான் என்று கேட்கின்றார். அதாவது கண்ணன் அவரை கேட்காமலேயே அவருடைய உள்ளத்திலே வந்து அமர்ந்து விட்டான் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. மகசே மகிதாய மௌலினா விக வினதேனாஞ்சலிம் அஞ்சனத்விஷே கலையாமி விமுக்த வல்லவி வளையாபாஷித மஞ்சு வேணவே. மகிதாய அஞ்சனத்விஷே, போற்றப்பெற்ற
அந்த மை போற்ற பெற்றதான கண்ணனுடைய நிறம் போல இருக்கின்றதாம். அப்படிப்பட்ட மை போன்ற ஒளி, மையும் ஒளியும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒளி உடையவனாக இருக்கின்றான் கண்ணன். விமுக்த வல்லவி வளைய ஆபிஷத, மிக அழகிய இடைப்பெண்களுடைய வளைய ஆபிஷத கைகளில் வளையல் அணிஞ்சிருக்கின்றாள். அந்த வளையல் தளர்வாக இருக்குது. அந்த வளையல் இப்படி அப்படியும் போயிட்டு வருது. அந்த ஒளி மஞ்சு வேணவே, அந்த ஒளியானது அழகிய அந்த குழல் ஒளியுடன் போட்டி போடுகிறதாம். மகிஷே, அப்படிப்பட்ட ஒளி வடிவத்திற்கு வினதேன, மிக வணங்கிய மௌலினா, முடியோடு அஞ்சலின் கலையாமி, நான் கைகூப்புதலை செய்கின்றேன் என்று தலைக்கு மேல் கைகூப்பி வணங்குகிறார். இப்படிப்பட்ட கண்ணனுடைய குழல் ஓசையை அனுபவித்து வணங்குகிறார் தேசிகர். ஜெயதி லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாம் சிதிலயவளய சிஞ்சா சீதளை ஹஸ்தநாளைஹி அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளக. வல்லவீனாம், இடைப்பெண்களுடைய சிதிலலய தளர்ந்த வளையல்களின் சிஞ்சா சீதளைகி, அந்த குளிர்ந்த ஓசை சல் சல்ஜன் அவளுடைய கை வளையலுடைய அந்த ஒளி, ஹஸ்த தாளைகி, அவள் கையால் வளையல் அணிந்திருக்கக்கூடிய கையால் அவள் தாளம் போடுறா. லலித விருத்திம், அது அந்த தாளத்திற்கு லலிதம் என்ற அபிநயத்தை கற்பிப்பது போல இருக்கான். கண்ணன் புல்லாங்குழல் ஊதுகிறானா, இந்த பெண்கள் கையால் தாளம் போடுவது லலிதம் என்கின்ற அபிநயத்தை சிக்ஷித கற்பிக்கப்பட்டதாக. அகில புவன, எல்லா உலகங்களையும் ரக்ஷா கோப வேஷஸ்ய, காப்பதற்கான கோபால வடிவு கொண்டவனாகிய விஷ்ணோகோ, எம்பெருமானுடைய அதரமணி, பவழம் போன்ற திரு அதரத்தின சுதாயாம், அந்த அமுதத்தில் அம்சவான் பங்கு பெறுகின்றது வம்ச நாளாக இந்த புல்லாங்குழல். பெண்கள் வளையலணிந்த கைகளால் போடுகின்ற தாளம் அந்த லலிதம்ங்கிற அபிநயத்தை கண்ணனுடைய புல்லாங்குழலானது கற்றுக்கொள்கின்றதாம். அப்படிப்பட்ட அந்த புல்லாங்குழல் கண்ணனுடைய திரு அதரத்திலே சிறந்து விளங்குகின்றது என்று புல்லாங்குழல் இடைப்பெண்களுடைய அப்படிப்பட்ட ஆசையை சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்திலே. சித்ரா கல்ப ஸ்ரவசி கலையன் லாங்கலி கர்ணபூரம் பர்வோத்தம்ச ஸ்புரித சிகிரோ பஞ்சு தீவம் ததானக குஞ்சா பத்தாம் உரசி லலிதாம் தாரயன் ஹாரயுஷ்டிம் கோபஸ்திரீனாம் ஜயதி கிதவக கோபி கௌமாரஹாரி. கண்ணன் வனத்தில் மேய்க்க போயிருக்கான் இல்லையா, அவன் என்னென்னலாம் அணிஞ்சுட்டுருக்கான். அங்கே என்ன கிடைக்கும், காட்டில் அங்கே இருக்கக்கூடிய மலர்களையெல்லாம் பறித்து அணிஞ்சுட்டுருக்கான். அதை ஒரு அழகாக வரிசைப்படுத்தி சொல்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே. ஸ்வரசி, காதில், லாங்கலி கர்ணபூரம், லாங்கலி என்று சொல்லப்படுகின்ற அது தென்னம்பாளைப்பூன்னு சொல்கிறா. அந்த புஷ்பத்தால் ஆகிய அலங்காரத்தை கலையன் செய்து கொண்டிருக்கின்றான். பர்க்க உத்தம்ச, மயிர்பீலியை மூடிக்கி அணிந்திருக்கின்றான். ஸ்புரித சிகுரக, குழல் கற்றைகளை உடையவனாக இருக்கின்றான். பந்து ஜீவம் என்கின்ற புஷ்பத்தை, பந்து ஜீவம் செம்பருத்தி பூன்னு சொல்கிறா, அதை அணிந்திருக்கின்றான். ததானக, அணிந்திருக்கின்றான். குஞ்சா பத்தாம், குன்றுமணியால் கோக்கப்பட்ட லலிதாம், அழகான ஹாரயஷ்டின், ஹாரத்தை உரசி தாரையன், திருமார்பிலே அணிந்திருக்கின்றான். சித்திர ஆகம்பக, இப்படி பல வகையான அணிகலன்களை அணிந்தவனாக கோபஸ்திரீனாம், கோபிமார்களுடைய கௌமாரஹாரி, இளமைக்கு கவர்ந்தவன், கோபிகளுடைய இளமையை கவர்ந்தவனாகிய விசித்திரவனாகிய கோபி, விசித்திரவனாகிய கிதவக, குறும்புக்காரனாகிய கண்ணன் விளங்குகிறான் என்று கண்ணனுடைய அந்த அணிந்திருக்கக்கூடிய அலங்காரத்தை சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்திலே. கோபியர்கள் அவனை பார்த்து மெய் மறந்து நிற்கின்றார்களாம். லீலாயஷ்டிம் கரகிசலயே தக்ஷிணேன்யஸ்ய தன்யாம்
अंसे देव्या पुलगरुचिरे सन्निविष्टान्य बाहुः मेघश्यामो जयति ललितो मेघलतत्तवेणुः कुञ्जापीडस्फुरितशिखरो கோபகன்யா புஜங்கக. தக்ஷிணே வலது புறத்தில் கரகிசலையே தன்னுடைய தளிர் போன்ற அந்த கரத்திலே தன்யாம் பாக்கியம் செய்ததான் என்ன வச்சுருக்கானா தன்னுடைய வலது களத்தில் நீலா யஷ்டிம் விளையாட்டு மாடுகளை மேய்க்க போயிருக்கான் இல்லையா, அந்த விளையாட்டுக்காக அந்த ஊன்றுகோலை தன்னுடைய வலது கையிலே வைத்திருக்கின்றான். நஸ்ய அதை பிடித்து கொண்டு இருக்கின்றான். தேவியாக நப்பினை பிராட்டியின் புலக ருசிரே அந்த நப்பினை பிராட்டி குஞ்சலத்தை வச்சு அந்த காட்டில் பின்னிருப்பா. அந்த 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 அம்சே அந்த குஞ்சலம் அவளுடைய கூந்தல் குஞ்சலம் அணிந்து அவளுடைய கூந்தலானது அவனுடைய தோளிலே சன்னிவிஷ்ட அமர்ந்தது. அந்யபாகுகு அது இடது கரத்து தோளிலே அது இருந்தது. அதனால் அவளுக்கு என்ன ஆச்சு, மயிர்குச்சானது ஏற்பட்டது. இப்படிப்பட்ட அழகியவனாக அவன் இருக்கின்றான். லலித அழகியவனாக இருக்கின்றான். மேகலா அரைஞானில தத்த வேணுகு தன்னுடைய குழலை சொருகி கொண்டு இருக்கின்றான். குஞ்சர ஆப்பீட குன்றுமணியால் ஸ்புரித விளங்குகின்ற சிகுர குழற்கற்றைகளை உடையவனாக இருக்கின்றான். போன பாட்டிலே அந்த குன்றுமணியினால் ஹாரத்தை அணிந்தவனாக இருந்தான். இந்த பாட்டிலே அந்த குன்றுமணி மாலையை தன்னுடைய குஞ்சியிலே அதாவது முடியிலே குழற்கற்றையிலே அணிந்திருக்கின்றான். மேகசியாமக மேகம் போல நீல நிறமுடையவன் அவன், நீலமேக சியாமலன் அவன். கோபகன்யாக கோபியர்களிடம் புஜங்கக காமுகனான கண்ணன், கோபியர்களின் காமுகனான கண்ணன், கோபிகளுக்கு காதல் மன்னனாகிய கண்ணன். ஜெயதி சிறப்பாக விளங்குகிறான் என்று கண்ணனுடைய அழகினை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. பிரத்யாலீடஸ்திதிம் அதிகதாம் பிராப்த காடங்கபாளிம் பச்சாதீஷன் மிளித நயனாம் பிரேயசிம் பிரேக்ஷமானக பஸ்திரயந்திர பிரணிகிதகரோ பக்த ஜீவதுர் அவ்யாத் வாரி கிரீடா நிபிட வசனோ வல்லவி வல்லபே வல்லபோனக. பிரத்யாலீடம் அப்படிங்கிறது ஒரு போஸ். ஒரு காலை இடது காலை மடக்கிண்டு வலது காலை மேலே வச்சுட்டு அந்த இராணுவ வீரர்கள்லாம் உட்காந்துப்பா இல்லையா, அந்த நிலையில் அந்த ஸ்திதி பிரத்யாலீடம்ங்கிறது அந்த போஸுக்கு பேர். அப்படிப்பட்ட லீலை ஏன்னா இங்கே கண்ணன் ஜலக்கிரீடை செய்ய போகிறான். அந்த ஜலக்கிரீடைக்காக அவன் அந்த மாதிரி ஒரு வேஷத்தை உண்டு பண்ணிக்கிறான். ஸ்திதம் அந்த நிலையில் ஒரு கோபி என்ன பண்ணுறா, இந்த பிரத்யாலீடம்ங்கிற அந்த நிலையில் உட்காந்துருக்கா, அதிகதான் உட்காந்துருக்கா. பச்சாத் உடனே கண்ணன் என்ன பண்ணுறான் தெரியுமா, பின்புறத்தில் பச்சாத்துனா பின்புறத்தில் அவளுடைய பின்புறத்தில் வந்து பிராப்த அப்படியே அவளை இருக்கான் காட அங்க பாலின் அப்படியே இருக்க அணைச்சிக்கிறானா. அந்த இருக்க அணைப்பை அவள் பெற்ற உடனே ஈஷத் உடனே சிறிது நேரம் மிளித்த அப்படியே சந்தித்த நயனாம் கண்களை உடையவள் அப்படியே தன்னுடைய கடைக்கண்களால் கண்ணனை பார்த்து அப்படியே மயங்குகிறாளாம் அந்த கோபி. பிரேயசிம் இவனும் அந்த காதலியை பார்த்து கொண்டே பிரேக்ஷமான பார்த்து கொண்டே இருக்கின்றான். பஸ்திரா யந்திர இந்த நீர் பீச்சு ஒருத்தருக்கு தண்ணி பீச்சு அடிச்சுன்னு விளையாடுவா. அந்த நீர் பீச்சும் குழலில் பிரணிகித கரக வைத்த கையை உடையவனாக இருக்கின்றான். இவன் கையில் நீர் பீச்சு குழாயை வச்சுன்னு இருக்கான். வாரி கிரீடா ஜலக்கிரீடைக்காக நிபிட வசனக இருக்கிய கட்டின ஆடையை உடையவனாக இருக்கின்றான். பக்த ஜீவாது அடியவர்களை நம்மளை போல அடியவர்களையெல்லாம் உய்விக்கும் மருந்தாக இருக்கின்றான் அவன். வல்லவி வல்லபக கோபிகளுக்கெல்லாம் அன்பான கண்ணனாக அவன். நான் அவ்யாத் நம்மையெல்லாம் காத்தருள வேண்டும் என்று கேட்கின்றார், வேண்டிக் கொள்கிறார். வாசோ கிருத்வா தினகர சுதா சந்நிதௌ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜயதி லலிதாம் ஆஸ்தி தக் குந்தசாகாம் ஸ்விரீடாபிஸ்ததனு வசனே தாபிரப்யர்த்தியமானே
காமி கஷ்டித் கரகமலையோர் அஞ்சலிம் யாச்சமானக. தினகர சுதா, சூரியனுடைய புத்திரி தான் யமுனை. அதுக்கு அருகிலே சன்னிதவ் அருகிலே வல்லவீனாம் இடைப்பெண்களின் வாசகிருத்வா ஆடைகளை கவர்ந்தான். வஸ்திராபரணத்தை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கவர்ந்து லலிதாம் அழகான குந்தசாகாம் குந்த மரத்தினுடைய கிளைகளிலே ஆஸ்தித அமர்ந்தான். அந்த ஆடையை வச்சுட்டு அவனும் அமர்ந்தான். ததனு அதன் பின் ஸ்வரீடாபிகி, இந்த கோபிகர்கள்லாம் வெட்கமடைந்தா. வெட்கமடைந்த உடனே தாபிகி, அந்த கோபஸ்திரீகளால் வசனே ஆடையானது அப்பியர்த்தமானே, தரும்படி ஆடையை கொடு அப்படின்னு அவள்லாம் வேண்டி கேட்டுண்டா. உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கரகமலையோ அஞ்சலி, 2 தாமரைகளையும் கைகளையும் கூப்புங்கோ, அப்போ தான் நான் ஆடை தருவேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவள் கைகளை கூப்பினான். யாசமான, 2 கைகளையும் கூப்பிடுங்க, சேவியுங்கள், கூப்புதலை செய்யுங்கள் என்று வேண்டினான். யாசமானனா வேண்டினான். லீலா ஸ்மேர, விளையாட்டால் புன்சிறப்பு கொண்டவனாக இருந்தான். கஷ்டித் காமி, இவன் ஒரு காதலன். ஜெயதி, கோபியர்களுடைய காதலனாக இவன் விளங்குகிறான். இத்யன் அந்ய மனசா விநிர்மிதா வேங்கடேஷ கவினா ஸ்துதிம் படன் திவ்ய வேணு ரசிகம் சமீக்ஷதே தெய்வதம் கிமபி யவ்வத பிரியம். அனன்ய மனசா, வேறொன்றையும் நாடாத மனதை உடையவர்களான வேங்கடேஷ கவினா, வேங்கடேசன் என்ற கவியினால, இது விநிர்மிதாம், இவ்வாறு இயற்றப்பட்ட ஸ்துதிம் படன், இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்கள், திவ்ய வேணு ரசிகம், சிறந்த குழலூதலின் சுவையை அறிந்த, எவ்வத பிரியம், பருவமங்கியர்களுடைய குழுவின், அந்த கோபியர்களுடைய அன்புக்கு உரியவனாக இருக்கின்ற, கிமப்பி தெய்வதம், அற்புதமான ஒரு தெய்வத்தை, அந்த தெய்வ குழந்தையை, கண்ணனை சமீக்ஷதே காணப்பெறுவார்கள் என்று இந்த ஸ்லோகத்தை படிப்பதால் இருக்கக்கூடிய பலனையும் தலை கட்டுகிறார் ஸ்ரீ தேசிகர். இந்த ஸ்ரீ கோபால விம்சதி என்ற ஸ்லோகத்தை நாம் மனம் உள்ளார்ந்து உள்மனத்துடன் உட்கார்ந்து நாம் படித்தோம் என்றால் கண்டிப்பாக கண்ணன் உங்களுக்கு காட்சி தருவான் என்று சொல்கின்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.